சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபீதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சின்ன விஷயம்தான். அந்த விஷயம் நம்ம கிச்சன்லயும் இருக்கும், நம்ம பூஜை ரூம்லயும் இருக்கும். கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, மஞ்சள் பத்தி தான் பேச போறோம். நம்ம ஆல்ரெடி குங்குமம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த தடவை மஞ்சளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் குங்குமம்னு சொன்ன உடனேவே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பூஜை, விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மஞ்சள் தானே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் நம்ம அதுல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இதர காரியங்களா இருக்கட்டும், இல்ல பூஜையா இருக்கட்டும், இல்ல ஃபங்க்ஷன், சீமந்தம், வளகாப்பு, கிரகப்பிரவேசம், கல்யாணம், என்னவா இருந்தாலும் சரி, மஞ்சள் இல்லாம நம்ம ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம் இல்லையா? அந்த மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மஞ்சளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், மெடிசினல் வேல்யூஸ், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ட்ரெடிஷ்னலாக நமக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் மஞ்சள் யூஸ் பண்ணுறா. மஞ்சள் புள்ளியார் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவா. எதுக்காக? ஏன்னு சொன்னால் மஞ்சளுக்கு அந்த ஜெர்ம் ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னா எல்லார் மேலேயும் மஞ்சள் தண்ணி தெளிப்பா. எதுக்காக? அங்கே நிறைய பேர் கூடுவா, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு எதுவும் வியாதி பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த நாளில் இன்றைக்குமே ஃபாலோ பண்ணுறா. திருவிழாலாம் முடிஞ்சப்புறம் அவள் எல்லாரையும் சேர்த்து இருக்கும் போது அந்த மஞ்சள் தண்ணி எல்லார் மேலேயும் ஊற்றுவா. எதுக்காக? ஏன்னா அதே தான், யாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ். நம்மளோட மெடிசினல் ப்ராக்டிசஸ் என்னென்ன நமக்கு தெரியும். அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் மஞ்சளை முக்கியமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோம். எதுக்காக? டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அண்ட் இதே தான், ஜெர்ம் ஃபைட்டிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பாட்லையும் சேர்த்துக்கிறோம். மஞ்சளோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வரும்போது, நம்ம எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டுட்டோம்னா நம்ம அம்மா சொல்லுவா, குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மஞ்சள் எடுத்து கையில் வச்சுக்கோடி கண்ணு, அப்போதாண்டி சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவா. எரியும் ஆனால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவா. நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அப்போ மஞ்சளுக்கு அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம், நமக்கு சளி பிடிச்சிருக்குன்னும் போது பாட்டி என்ன சொல்லுவா, இரு சத்த மஞ்சள் போட்டு பால் தரேன், குடிச்சிட்டு போ, எல்லா சளியும் அது சரி பண்ணிடும், நாளைக்கு போய் நீ நன்னா பேசுவ அப்படின்னு சொல்லுவா. அப்போ அது நமக்கு கேட்கும் போது நமக்கு தோணும் இல்லை, அப்போ மஞ்சளுக்கு அவ்வளோ சூப்பரான மெடிசினல் வேல்யூஸ் இருக்குங்கிறத நான் இங்கே ஒரு விஷயம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், என்ன இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னா, இவ்வளோ நிறைய குவாலிட்டிஸ், குட் குவாலிட்டிஸ் இருக்கிற மஞ்சளை நம்ம இன்னைக்கு நித்தியம் ஸ்நானம் பண்ணும்பொழுது தேய்ச்சிக்கிறோமா அப்படிங்கிறது மாத்திரம்தான். இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கே, இதை நம்ம நித்தியம் ஸ்நானம் பண்ணும்போது தேய்ச்சிக்கிட்டா என்ன? ஆனால் இதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? தனியாக போய் காசு கொடுத்து வாங்கி நான் ஃபேஸ் பேக் போட்டுக்க போகிறேன், ஒரு டீடான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிராம் ஃப்ளேரும் டர்மரிக்கும் சேர்ந்து ஒரு பேக் இருந்தது, வாங்கின்னு வந்தேன். காசு கொடுத்து வாங்கின்னு வந்து பண்ணுவோம். நம்ம ஆற்றுல நித்தியம் பெரியவா சொல்லியிருப்பா, மஞ்சள் தேய்ச்சி குளிமா, நித்தியம் சரடில் மஞ்சள் தேய்ச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் ஒரு பொழுதுக்கும் நம்ம அதை கேட்க மாட்டோம். காசு கொடுத்து போய் வெளியில் பியூட்டி பார்லரில் பண்ணிட்டு வருவோம், இல்லை அதை வாங்கின்னு வந்து நம்ம ஆற்றுல பண்ணிப்போம். நம்ம ஆற்றுலேயே ரெடிமேடாக இருக்குமே, விராலி மஞ்சள் இருக்கும், பாட்டி அரைச்சி வச்சிருப்பா, அதை எடுத்து தேய்ச்சிக்கலாமே. நித்தியம் ஸ்நானம் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அதை தேய்ச்சிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தானே நல்லது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பெரியவா சொல்றது நம்ம நல்லதுக்காக மாத்திரம்தான். அவளுக்கு அந்த நாள்ல லெபார்டரிஸ் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அவ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த விஸ்டமை கெயின் பண்ணி வச்சிருக்கா. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம ட்ரெடிஷனும் நம்மளோட ப்ராக்டிசஸும் வேற வேற கிடையாது. ட்ரெடிஷனுங்கிற ஒரு விஷயத்துல நம்மளோட மெடிசினல் வேல்யூஸை எல்லாத்தையுமே அதில் என்கோட் பண்ணி வச்சிருக்கா. நம்ம டீகோட் பண்ணி அதை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எக்ஸாக்டாக கொண்டு சேர்க்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Apita Shri.